அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய புவியியலில் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஷ் போட்டிருக்கேன். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 500+ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸு டாபிக் வைஸ். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகின் உயரமான சாலை இவற்றுக்கு இடையே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா மணாலியிலேருந்து லேக் வரை அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறியப்படுகிறது. டொராடனோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ட்விஸ்டர்கள் அப்படின்றது டொராடனோ. உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் தேச அளவிற்கு அதிகமாக கண்டறியப்படும் போது, அதாவது இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லைங்களா? நம்ம தென் மாவட்டங்களில் வந்து சூறாவளியால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இதானுச்சு. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இவ்வளோ மழை பெய்யும், இவ்வளோ சூறாவளி வரும் அப்படின்னு வானிலை அமைப்பு மையம் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து வானிலை அமைப்பு மையம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் சூறாவளின்னு சொன்னாவே காற்றின் வேகம் வந்து 63 km/மணிக்கு மேலே அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது கம்மியாக இருந்தால் தான் நார்மல் காற்றுன்னு சொல்லுவோம். சூறாவளின்னு சொன்னால் 63 km/மணிக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் சூறாவளி. அதிக மேலே எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு பேர் சூறாவளி தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் திரும்ப எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகின் முதல் செயற்கைக்கோள் இது ஸ்புட்னிக், ரஷ்யா அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஏவப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1957 வந்து ஏவி இருந்திருப்பாங்க. அடுத்து பின்வருவற்றுள் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும்? உயர்மட்ட மேகங்கள்னால் என்னது? கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார் மேகங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும். அடுத்து வந்து ரெட் கிராஸ்ஃபில் பறவை எந்த காடுகளில் வாழ்கிறது? ஊசி இலை காடுகள். ஸோ ரெட் கிராஸ்ஃபில் எங்கே வாழுது அப்படின்னா ஊசி இலை காடுகளில் வந்து வாழும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு எது அப்படின்னா மஜுலின்றது இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றிடை தீவு. அடுத்து வந்து கார்பாக்சி எரிமலை சிகரம் எங்கு உள்ளது? தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் வந்து கார்பாக்சி அப்படின்ற எரிமலை சிகரம் வந்து இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எது? ஸோ நமக்கு தெரியும் சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரியும் செங்குத்து பொருள் மேல் நோக்கி எரியப்படுகிறது. கீழ்வீச்சு பெருமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 45 டிகிரி. இது வந்து அறிவியலில் வர வேண்டிய கொஸ்டின், இதில் மிஸ் ஆகி வந்திருக்கு. ஓகே, காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம், அதாவது காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம் என்ன? குறைந்த அடர்த்தி தான். ஓகேங்களா? குறைந்த அடர்த்தி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, காற்றில் அடர்த்தி அதிகமாக இருந்தால் கீழே வந்து லேண்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஈர்ப்பு விசை அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடர்த்தி அதிகமாக இருக்கிறது, மேகத்தில் அடர்த்தி அதிகமாக உள்ள பொருள் அது மலைத்துளி அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் கீழே விழுந்தது. ஸோ அதில் வந்து குறைந்த அடர்த்தி இருக்கிறதுனால தான் வந்து என்னது மேகம் மிதந்து செல்லுது. அடுத்து வந்து 50வது காற்றில் ஒளி அலைகள் பரவுதல் வடிவம் என்ன அப்படின்னா நெட்டலைகள். ஸோ நெட்டலைகள்னால் உங்களுக்கு தெரியல, இப்படி போயிட்டே இருக்கும். காற்றில் ஒளி அலைகள் வந்து அப்படி தான் போகும். அடுத்து வந்து சாரி நெட்டலைகள், அதாவது நெட்டலைகள் அப்படின்னா இப்படி போகும், குறுக்கலைகள்னால் இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒளினா என்னது, இந்த எப்படி சவுண்டு வே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்வருவற்றுள் எது அணுமின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுது? யுரேனியம் 235 தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணுமின்களில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளது அப்படின்னா அஜோஸ் தீவுகள் எங்கே இருக்குது? அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து அஜோஸ் தீவுகள் இருக்குது. இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எது? இயற்கை சீரழிவுகளில் முதல் படியாக அமைந்து மீன்பிடித்தல், வேளாண்மை, சுரங்க தொழில். இது எல்லாமே வந்து முதன்மை தொழில். வேட்டையாடுதலும் முதன்மை தொழிலை தான் குறிக்கும். பட் ஆனால் வந்து இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது வந்து எனது வேட்டையாடுதல். அடுத்து ஹண்டிங். இந்தியாவின் எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளது?
எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளது அப்படின்னா 18 உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளது. சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது அப்படின்னா புதன். ஏன் புதன் தான் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் அவர் சீக்கிரமாக தான் சுற்றுவார். சுற்றோட்ட பாதையுடைய தொலைவும் கம்மி. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு ஆகஸ்ட் 8, 1963. 62 சீனா கூட போர் நடக்கும் இல்லையா, அப்போ தோற்றுருவோம். ஸோ அதனால் இதை காரணமாக வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆகஸ்ட் 8, 1963 அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் அணு ஆயுத தடைனா அணு ஆயுதம் இந்தியா தயாரிக்கக்கூடாது, அதில் நீங்கள் கையெழுத்து போடணும். அதில் கையெழுத்து போட்டால் தான் அமெரிக்கா போன்ற மற்ற பெரிய பெரிய நாடுகள் வந்து ஏதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி வேணும் அப்படின்னா செய்வாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அதுக்கு அந்த மாதிரியான ஒப்பந்தம் இது. அடுத்து வந்து பின்வரும் தேசிய பூங்காக்களை கவனி. ஓகேங்களா. ஒன்று வந்து கியாலோதியா தேசிய பூங்கா, டாக்ஸிகாம் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, மானாஸ் தேசிய பூங்கா. மேற்கண்ட தேசிய பூங்காக்கள் எவை கடகரேகைக்கு வடக்கில் அமைந்துள்ளது? கடகரேகைக்கு வடக்குனா வடக்கு பகுதியா, அப்போ வந்து என்னது கியாலோகியா தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து டாக்ஸிகாம் தேசிய பூங்கா, அதுக்கு அடுத்து வந்து மானாஸ் தேசிய பூங்கா. அப்போ கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? ஸோ கடகரேகை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும்ல, குஜராத்தோடைய அந்த மத்திய பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கடகரேகைக்கு வடக்கில்னா கிர் பூங்கா வந்து அந்த கடகரேகைக்கு தெற்கில் குஜராத்தில் கீழே இருக்கும். ஓகேங்களா. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகரேகைக்கு வடகில் இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து கிர் தேசிய பூங்கா வந்து கடகரேகைக்கு வடக்கில் இல்லை. சப்போஸ் இதில் வந்து கடகரேகைக்கு தெற்கில் உள்ள தேசிய பூங்கா எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிர் தேசிய பூங்கா. அடுத்து இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் எது? ஆழமான துறைமுகம் அப்படின்னா பாரதி தான் ஆழமான துறைமுகம். ஓகேங்களா. சணல் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் எது? சணல் உற்பத்தினாவே மேற்கு வங்காளம் தான், வெஸ்ட் பெங்கால். இந்தியாவின் ரயில்வே போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ? 1853 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. 1853. பாட்சால்மன் எவ்வகைனா மலைப்பகுதி மண். பாட்சால்மன் அப்படின்னா மலைப்பகுதி மண். அடுத்து வந்து பார்த்தோம், மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்படுது? அதான் அசாம் மாநிலத்துக்குள்ளே தான் மேகாலயா இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தனி மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. தவறானதை நீக்குக. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மிக பிரபலமான சுற்றுலாத்தலம். ஓகே, ரோஜாப்பூ, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, அதுக்கு தான் ஹாவ்லா தீவு ஆகியவெல்லாம் இந்த அந்தமான் தீவில் இருக்குன்றாங்க. ஸோ இதில் எது இல்லை அப்படின்னா ரோஸ் பூங்கா எங்கே இருக்குது? ரோஸ் பூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியில் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கேரளா. கீழ்கண்டவற்றில் எது தவறான அறிக்கை அப்படின்னா உருமாறிய பாறைகளில் கச்சா எண்ணெய் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய்கள் உருவான இடங்களிலே காணப்படுகின்றன. கச்சா எண்ணெய் வாயுக்குள்ளுடன் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் உருவான விதத்தில் கரிமமாக கருதுகின்றனர் அப்படின்னா இதுதான் தவறானது. உருமாறிய பாறையில் வந்து கச்சா எப்படி இருக்கும்? உருமாறிய பாறைனா என்னது? அதாவது நெருப்பு குழம்பு இருக்குது இல்லைங்களா. நெருப்பு குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிரானைட் கற்கள்லாம் எப்படி உருவாக தெரியுமா? ஒரு காலத்தில் எந்த இடத்துல கிரானைட் கற்கள் அதிகமாக வெட்டி எடுக்கப்படுதோ அந்த இடத்துல பூமிக்கு அடியில் நெருப்பு குழம்பு இருக்குது. கரெக்டுங்களா. அந்த நெருப்பு குழம்பு பொங்கி வரும்போது நிறைய பாறைகளுக்கு இடையில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும், நிறைய ஓட்டெல்லாம் இருக்கும். அந்த ஓட்டையில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெருப்பு குழம்புலாம் போய் செட்டில் ஆகி மேலே வெடித்து வந்து அதுக்கப்புறம் அந்த மலை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அழிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த கல்லை வெட்டி எடுக்கும்போது அந்த நெருப்பு குழம்பு போணுச்சு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கல் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா அப்படி நெருப்பு அந்த கலரில் லைட்டாக மஞ்சள் கலர்லையோ இல்லை சிவப்பு கலர்லையோ அந்த கல்லு இடையில் ஒரு இது போயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக பாறைகளே வந்து பலப்பட்ட கனிமங்களால் உருவாக்கப்படுறதான். ஸோ அந்த நெருப்பு குழம்பு உள்ளே போகும்போது அந்த கேப் இருக்குது, அது ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால தான் நிறைய கிரானைட் கற்கள் நிறைய கலரான கற்கள்லாம் வந்து கிடைக்கிது. ஸோ அது எங்கே இருக்குன்றது தான் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி பாறைகளில் போய்ட்டு எங்கே வந்து கச்சா எண்ணெய் வந்து அதுக்குள்ளே இருக்குமா, எல்லாமே அவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும்ல, அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் அது கிடையாது. கீழ்கண்டவற்றில் பசுமை குடில் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. பசுமை குடில் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. சாம்பல் என்பது ஆற்றின் துணையாறு. சாம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? யமுனா ஆற்றின் துணையாறு தான் என்னது சாம்பல். கீழ்கண்டவற்றில் மிக சிறிய ஆறு எது?
சாம்பல், சன், காவேரி, தாமோதர் தான் மிகச்சிறிய ஆறு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் சுழற்சி அப்படின்றது எதை குறிக்கணும்னா எம்எம் டாவிஸ் அப்படின்ற ஒரு விளக்க உரை கொடுத்தாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவி புறவியல் சுழற்சினா வால்டர் பென்பினைன் சுழற்சி அப்படின்றது வந்து பென்பினைன் சுழற்சி கிரீக்கிம். அதுக்கப்புறம் பெடிபினைன் சுழற்சி எல்சி கிங் அப்படின்றவர் வந்து விளக்க உரை கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. முட்டைனா என்ன புரட்சி? வெள்ளி புரட்சி, வெள்ளை கலரில் அதில் வெள்ளி புரட்சி. உரம் அப்படின்னா சாம்பல் வந்து நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா வீட்டில் நெருப்பெரியும், அதுலேருந்து சாம்பல் எடுத்துகிட்டு போய் செடிக்கு கீழே போட்டு மண்ணுக்குள்ளே மூடு, நல்லா செடி ஊக்கமாக வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேன் அப்படின்னா என்னது? பொன் புரட்சி. தோல் அப்படின்னா பழுப்பு புரட்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் நூற்றில் இந்தியாவில் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7. ஓகேங்களா, NH7 தான் நீளமான நெடுஞ்சாலை. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றியது. இந்தியாவில் பரப்பளவு அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். ஆமாம், 1. மத்திய பிரதேசம் 2வது மிகப்பெரிய மாநிலம், ரைட்டு. மகாராஷ்டிரா 3வது பெரிய மாநிலம், ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான், 2வது வந்து என்னது மத்திய பிரதேசம், 3வது மகாராஷ்டிரா. மத்திய பிரதேசம் 3வது மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் கர்நாடகா 4வது பெரிய மாநிலமாக இந்தியாவின் பரப்பளவில் உள்ளது. தவறு. ஸோ 4வது மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? கோதாவரி. ஸோ கோதாவரி தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு. சார்க் எதனோடு தொடர்புடையது? சார்க் வந்து பனியாரோடு தொடர்புடையது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர்வன வேதம் பின்வரும் ஒன்றில் எதுடன் தொடர்புடையது? பூதம் மற்றும் பேய் ஆவிகள். ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வர வேண்டியது. முந்தைய கால மனிதர்கள் இருந்ததுக்கான சான்று தடயம் இந்தியாவில் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா நர்மதை பள்ளத்தாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. யோகா தரிசனம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா பதஞ்சலி. ஹிஸ்ட்ரி. அடுத்து ஊசிலை காடுகள். கீழ்கணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை தேர்வு செய்க. 50 டிகிரி முதல் 60 டிகிரி வரை அச்சக்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த காடுகளே மிகப்பெரிய உயிரினம் வாழிடங்கள், சூழ்வாழிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இக்காடுகள் ஏறக்குறைய 1700 வகையான மர வகைகள் காணப்படுகிற. ரைட்டு. இம்மரங்கள் கோடை காலத்தில் இலையை உதிர்த்து விடுகின்றன. அதாவது 50 முதல் 60 டிகிரி தான் இருக்குது அப்படின்னா அங்கே இலை உதிர்வே இருக்காது. அது அதாவது ஹீட் அதிகமாக தான், மினிமம் வந்து ஒரு 70 டிகிரி 80 டிகிரி இருந்தால் தானே உதிர்மான மரத்தில் வந்து இலை உதிர்வே ஏற்படும். ஸோ அதனால் சொல்ல வரேன். அடுத்தது பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு சொல்லிங்கன்னா புகையிலை போர்ச்சுகீசியரால் முதலில் இந்தியாவுக்கு கொண்டு வருது. கரெக்டு. புகையிலை உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தை பெறுகிறது. அதுவும் ரைட்டு தான். இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. இது 3மே ரைட்டு தான். ஆனால் தற்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக குறைவான புகையிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களிலேயே நடைபெறுகிறது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் நியூயார்க். ஓகேங்களா, உலகின் செறிந்த விமான போக்குவரத்து எந்த 2 நகரங்களிடையே நடைபெறுகிறது? லாஸ் ஏஞ்சல் மற்றும் நியூயார்க். அடுத்து கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறது? எலக்ட்ரிக் சாலினிட்டி மீட்டர். அடுத்து மிசோரம் மாநிலம் தேஸ் மாகாணம், வடகிழக்கு மாகாணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது எனது இயற்கை அமைப்பு வரைபடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நண்பர்களே, மீதி இருக்கிற கொஷின்ஸ் வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்கள். பாய்.